ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகங்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன், முழுமையாக பாருங்கள். இந்த பதிவு உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பயன்படும். ஆலயம் செல்வது சாலமும் நன்று. அதாவது கோயிலுக்கு போகிறது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. சாலமும் நன்று, நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஆத்ம திருப்தி, அதுபோக சகல சௌபாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறது ஆலய வழிபாடு. கோயிலுக்கு போகிறது நிம்மதி கிடைக்கும். சரியா? ஏன்னா கோயிலுக்கு போகிறதுனால நிறைய பேருடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும். நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம்னா அங்கே நம்ம அப்பா போயிருப்பார், நம்ம தாத்தா போயிருப்பார், தாத்தாவோட அப்பா போயிருப்பார், முப்பாட்டனும் போயிருப்பாங்க. ஸோ அவங்களாம் போய் அந்த கோவிலில் இருந்து நடமாட்டம் பண்ணி உட்காந்து சாமி கும்பிட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி அவங்க இல்லை, ஆனால் அவங்க போன இடம் அங்கே இருக்கும். சரியா? இப்போ நிறைய பேர் சொந்த வீடை விட்டு சொந்த வீடு அதை விற்றுட்டு வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க. இல்லைனா சொந்த ஊரில் இல்லாமல் இருப்பாங்க, சொந்த வீட்டில் இல்லாமல் வேறு இடத்துல இருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்துருப்பாங்க. படித்து முடித்து USA, கனடா, அமெரிக்கா இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சொந்த ஊர் பூர்வீக வீடு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அப்படியே பூர்வீக வீட்டில் இருந்தாலுமே ஒரு 2 தலைமுறை தான் இருந்திருக்கும், 3ஆவது தலைமுறை இருந்திருக்கிறாரு. சரியா? நம்ம தாத்தாவோடைய தாத்தாலாம் அந்த வீட்டில் இருந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் கோயிலுக்கு போயிருப்பார், நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிருப்பார். ஏன்னா குலதெய்வம் கோயில் இப்படியும் ஒரு 500-600 வருஷமாக ஒரு இடத்துல இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த முன்னோர்கள் நடமாடின இடம், அந்த இடத்துக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுன்னு அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆலயம் நம்மளோட இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், குலதெய்வமாகவும் இருக்கலாம், காவல் தெய்வமாக இருக்கலாம். எந்த தெய்வம் இருந்தாலுமே அது ஆலயம்தான். இறைவன் வாழும் இடம் ஆலயம். சரி நேயர்களே, இது கோயில். ரைட் சார், கோயில் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வீட்டை கோயிலாக மாற்றணும். வீடுனா என்ன சார் அப்படின்னா, வீடும் கிரகம்தான். அதைத்தான் கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறோம். புதுமனை புகுவலாங்கிறது தமிழில் சொல்கிற பேர், ஆனால் சமஸ்கிருத வார்த்தை கிரகப்பிரவேசம். அதாவது எப்படின்னா, அந்த கிரகங்களுடைய ஆளுமையில் தான் வீடே இருக்குது. சரியா? ஒரு வீட்டில் 9 கிரகங்களும் ஆளுமையில் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போகிறோம். அதனால தான் கிரகப்பிரவேசம். கிரகப்பிரவேசத்தன்னைக்கு பசுமாடு எதுக்குள்ளே நுழைய விடுறாங்க? பசுமாட்டில் தான் அனைத்து தெய்வங்களும் இருக்குது. 30 தேவிகளும், மும்மூர்த்திகளும், 30 கோடி தேவர்களும் இருக்கிறாங்க. 30 கோடி தேவர்களும் பசுமாட்டில் இருக்கிறாங்க. அதனால தான் பசுமாடை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பசுமாடு சாணம் போடணுமாங்க. கிரகப்பிரவேசத்தன்னைக்கு பசுமாடு வீட்டுக்குள்ளே போச்சுன்னா சாணம் போடுறது நல்லது. அட்லீஸ்ட் கோமியமானது இருக்கணும். ஏன்னா பசுமாட்டின் பின்பக்கத்தில் தான் மகாலட்சுமி இருக்கிறா. ஓகே நேயர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னா, வீடுங்கிறது கிரகங்கள் இருக்கிற இடம். அதனால் வீடை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டில் பூஜை அறை ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பதிவில் பூஜை அறையை பற்றி தான் பேச போகிறேன். வீட்டில் பூஜை அறை எப்படி வச்சுக்கலாம், அங்கே என்னென்ன பொருளை யூஸ் பண்ணலாம், எப்படி பூஜை பண்ணலாம், நம்ம எப்படி நல்ல ஒரு பலன்களை நம்ம உருவாக்கிக்கலாம், நம்ம பூஜை புனஸ்காரத்தை எப்படி கொண்டு போய்க்கலாங்கிறத நான் சொல்கிறேன். ராசிக்கும் சொல்கிறேன், லக்கணத்துக்கும் சொல்கிறேன், நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. சில நேரத்தில் நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். என்னடா இவர் கொஞ்சம் இழுக்கிறாருன்னு. நான் எல்லா நேரமும் இதாக சொல்ல முடியும், இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியாது. சரியா? சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்கும். பட் அதில் மீனிங் இருக்கும், அர்த்தம் இருக்கும். ஆனால் சொல்கிற விதத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். கொஞ்சம் தயவுசெய்து பொறுத்துட்டு பொறுமையாக பாருங்கள். ஏன்னா அதையும் நான் சொல்லிக்கிறேன். சரியா நேரில் எல்லா வீடியோவும் நான் கரெக்டாக சொல்ல முடியாது. சரியா? ஜனரஞ்சமாக சுவாரஸ்யமாக சொல்ல முடியாது. சில வீடியோக்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸ்கூலில் சொல்லுவோம்ல, போர் அடிக்குதுப்பா, அந்த பாடம் போர் அடிக்குது அப்படிம்பாங்க. அது மாதிரி நீங்கள் போர் அடிக்காமல் கேட்கணும். ஏன்னா இதெல்லாம் தெய்வ சங்கல்பம் உள்ளது. சரியா நேர்களே? ஓகே. இப்போ பூஜை அறை வீட்டில் எங்கே சார் இருக்கணும் அப்படின்னா, வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் இருக்கலாம். வடக்கு அல்லது வடகிழக்கில் இருக்கலாம், கன்னி மூலையிலும் இருக்கலாம். சரியா? நம்ம தெய்வத்தை வீட்டில் இருக்கிற தெய்வத்தை, சுவாமி படமாக இருந்தாலும் சரி, சிலைகளாக இருந்தாலும் சரி, அதை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தான் வைக்கணும் பூஜை அறையில். அதுபோக பூஜை அறை ஒரு தேவாம்சம் பொருந்திய இடமா இருக்கணும். பொதுவாக பூஜை அறை சொந்த வீடு கட்டிக்கிறவங்க இதை கரெக்டாக கொண்டு போவாங்க. சொந்த வீடு இல்லை சார், நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம்னா, நீங்கள் பூஜைன்னா இப்போ செல்ஃபாக தனியாக விற்கிது, பீரோ மாதிரி விற்கிது. அதில் ஸ்டேண்ட்லேயும் மாட்டிக்கலாம், தரையிலையும் வச்சுக்கலாம். இப்போ அதை பர்னிச்சர் கடையில் விற்கிறாங்க. அதை காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அதை வாங்கி நீங்கள் கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ வச்சுக்கலாம். பொதுவாக ஈசானிய மூலை அல்லது கன்னி மூலை, நார்த் ஈஸ்ட் இல்லைனா சவுத் வெஸ்ட்டில் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு அல்லது வடக்கு பக்கம் பார்த்து வைக்கலாம். அதாவது கன்னி மூலை அல்லது ஈசான மூலையில் வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் நோக்கி நம்ம பூஜை ரூமை செட் பண்ணலாம். இல்லைனா அந்த பூஜை ரெடிமேடாக விற்கிது பார்த்தீங்களா, அந்த பீரோவில் வாங்கி வச்சுக்கலாம். இன்றைக்கி நிறைய வீட்டில் அந்த இதுதான் இருக்குது. அதில் மணிலாம் தொங்க விட்டுருப்பாங்க, காசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரி, பணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த செல்ஃபு கிடைக்கிது, பூஜை அறை கிடைக்கிது, ரெடிமேடாகவே கிடைக்கிது.
இல்லை சார் எங்கள் வீட்டில் ரூமே இருக்குன்னா ரூம் வந்து ஸ்கொயராக இருக்கணும், சரியா, ஸ்கொயராக இருக்கணும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேர் பூஜை அறையில் வந்து செல்ஃப்லாம் இருக்கும், செல்ஃபில் படமெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க, அதெல்லாம் அவங்கவுங்க சௌகரியம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூஜை அறையில் வந்து பொதுவாக வந்து முக்கியமான பொருட்கள் இருக்கணும். சூடம் இருக்கணும், பத்தி இருக்கணும், சாம்பிராணி இருக்கணும், விபூதி, குங்குமம், மஞ்சள், பச்சை கற்பூரம், சாம்பிராணி, இந்த 9 பொருட்களும் இருக்கணும். இந்த 9 பொருட்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதுபோக வந்து தெய்வத்தினுடைய படங்களை துடைக்கிறதுக்கு வந்து சிவப்பு துணி அல்லது மஞ்சள் துணி இருக்கணும். 2 துணியை வச்சு தான் துடைக்கணும். மற்ற கமர்ஷியலாக துணி வச்சுலாம் துடைக்காதீங்க. அப்படி இல்லை சார் அப்படின்னா வெள்ளை துணி யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை துணி வந்து சந்திரன், சுக்கிரன், மஞ்சள் குரு பகவான், சிவப்பு வந்து சூரிய, செவ்வாய், சரியா. அதனால் சிவப்பு, மஞ்சள், வெள்ளை இந்த 3 துணியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீட்டில் சாமி படத்தை துடைக்கிறதுக்கு, விக்கிரகங்களை துடைக்கிறதுக்கு, குத்து விளக்கை துடைக்கிறதுக்கு. சில பேர் குத்து விளக்கை கழுவாங்க. குத்து விளக்கை கழுவுறது பெரிய ஒரு சப்ஜெக்ட்டுங்க, நான் அதையும் சொல்லிடுறேன், தயவுசெய்து பொறுமையாக கழுவுங்க. குத்து விளக்கை கழுவும் போது நிறைய பேர் சிங்கிள் வச்சு தான் கழுவாங்க. பெண்கள்லாம் அடுப்படியில் உள்ள சிங்கிள் வச்சு தான் கழுப்பாங்க. அந்நேரம் எச்சி பாத்திரம் இருக்கக்கூடாது. எச்சி பாத்திரத்தெல்லாம் தயவுசெய்து எடுத்துருங்க. எச்சி படாத இடமா பார்த்து கழுவணும். சில பேர் குழாயில் வச்சு கழுவாங்க. எக்காரம் முன்னிட்டு குத்து விளக்கு பாத்ரூமில் வச்சு கழுவாதீங்க. தனியாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, சரியா. ஒரு குடத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு டப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, வாளியில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தனியாக குத்து விளக்கை கழுவுங்க. குத்து விளக்கை கழுவும் போது வந்து பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது, சரியா. பிளாஸ்டிக் பொருட்களையும் எவர் சில்வர் பொருட்களையும் யூஸ் பண்ணக்கூடாது. பித்தளை செம்பு, தாம்பர செம்பு இருந்தனா பரவாயில்ல. சார் நீ எல்லாம் சொல்லிட்டு போவா சார், என் வீட்டில் அதெல்லாம் இல்லை சார், எங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் பக்கெட்டு, பிளாஸ்டிக் மக்கு தான் இருக்குது சார் அப்படின்னா அதில் கொஞ்சம் போல் மஞ்சளை போட்டுருங்க. தயவு செய்து மஞ்சளை போட்டுட்டு குத்து விளக்கை சுத்தம் பண்ணுங்கள். குத்து விளக்கு சுத்தம் பண்ணுறது எப்படின்னா, குத்து விளக்கை கழட்டிடணும், அந்த மேல் பாகத்தை கழட்டிடணும், சரியா. நம்ம தீபம் வைத்தோம்னா அதை கழட்டிடணும். அடுத்து நடுவில் ஒன்று இருக்கும், பாதம் ஒன்று இருக்கும், 3 பிரிவாக பிரிஞ்சு இருக்கும். அதை பிரித்து வச்சுக்கிட்டு கழட்டிட்டு ட்ரையாக துடைச்சிடணும், சரியா. ட்ரையாக துடைச்சி அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்து வந்து நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் போடலாம், எலுமிச்சம்பழம் வச்சு தேய்க்கலாம், அரக்கு போடலாம், அரக்குனா சீக்காய் போடலாம். அடுத்து வந்து இன்றைக்கி நிறைய பேர் இந்த சபினா பவுடர்லாம் போடுறாங்க, அதெல்லாம் போடாதீங்க, அரக்கு தான் போடணும். சபினா பவுடர்லாம் போடக்கூடாது. குத்து விளக்கு அரக்கு அல்லது எலுமிச்சம்பழம் போட்டு தேய்க்கலாம். புளி போடலாம், புளி ரொம்ப முக்கியம், புளி போட்டு கூட தேய்க்கலாம். புளி போட்டு தேய்க்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் பித்தளை விளக்கு, வெண்கல விளக்கு இதெல்லாம் புளி போட்டு தான் தேய்க்கணும். எவர் சில்வர் விளக்குக்கு வந்து சாதாரணமாக எதை வச்சாலும் துடைக்கலாம் நீங்கள், சரியா. எலுமிச்சம்பழத்தை வச்சு கூட துடைக்கலாம். எலுமிச்சை அல்லது புளிப்பு அதில் இருக்கணும், சரியா. புளிப்பு இருந்தால் தான் அதனுடைய பிசுப்பு எல்லாத்தையும் எடுக்கும். ஸோ குத்து விளக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பூஜை அறைனாலே அங்கே வந்து நடுநாயகமாக இருக்குது குத்து விளக்கு தான். பூஜை அறையில் குத்து விளக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க, சரியா. குத்து விளக்கு இல்லாத பூஜை அறை இருக்கக்கூடாது. குத்து விளக்கு இருக்கணும், காமாட்சி விளக்கு இருக்கணும். காமாட்சி விளக்கும் சொல்லலாம், கஜலட்சுமி விளக்கும் சொல்லலாம். கஜலட்சுமி விளக்கை வந்து அதையும் நீங்கள் வந்து நான் சொன்ன மொத்தடெல்லாம் சுத்தம் பண்ணணும், சரியா. தனியாக பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு அதை தொடச்சி ட்ரை பண்ணணும். தொடச்சி எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம் சார் அப்படின்னா அதை கடைசியில் என்ன பண்ணணும்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வண்ண கலர் துணிகள், சின்ன சின்ன துணிகள், அந்த துணியில் கொஞ்சம் பன்னீரை தொளிச்சிருங்க. பன்னீரை தொளிச்சிட்டு குத்து விளக்கு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அதுக்கு பிறகு சந்தனம், குங்குமம் எல்லாமே வைங்க. இந்த குத்து விளக்குக்கு வைக்கிறதுக்கு சில பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் நான் செஞ்சு ஏற்பாடு பண்ணுறேன். அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான், சரியா. எந்த பொருட்கள் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதோட தகவல் தனியாக சொல்கிறேன் நான். அதுக்குன்னு சில பொருட்களை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா கிரக தோஷங்கள் அமையும், கிரக தோஷங்கள் குறையும். செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், சனி தோஷம், மற்ற கிரக தோஷங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும். ஸோ குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, சாமி படங்களுக்கெல்லாம் சில பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை வந்து நம்ம வந்து பன்னீரில் கலந்து தொட்டு வச்சோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதை பற்றி நான் அடுத்து வருகின்ற வீடியோக்களை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தகவல் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, சரியா. ஃபர்தராக தனிப்பட்ட முறையில் 8807457629 நம்பர் கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன ஏற்பாடு நான் பண்ண போகிறேன், அதனுடைய ஃபீச்சர் ஏற்பாடு என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான், என்ன பொருள் அது எப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகே, இருக்கட்டும் நேர்களே. முடியாதவர்கள் வந்து சந்தனம், குங்குமம் வைங்க, சரியா. சந்தனத்தை வச்சுட்டு கொஞ்சம் ட்ரையான பிறகு குங்குமத்தை வைங்க. ஸோ குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பூஜை அறையில் இந்த 2 பொருட்கள் இருக்கணும், 2 முக்கியமான அம்சமுள்ள பொருட்கள் இருக்கணும். பொருட்களே சொல்லலாம், குத்து விளக்கு ஒரு பொருள் தானே, சரியா. திங்ஸ் தான், அது ஒரு திங்ஸ் தான். ஸோ குத்து விளக்கும் காமாட்சி விளக்கும் இருக்கணும். காமாட்சி விளக்கு கீழே வந்து ஒரு முறைப்படி ஒரு ஐதீகம் பண்ணணும். அதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் செஞ்சுட்டிங்கன்னா பூஜை அறையில் வந்து சக்தி முழுமையாக இருக்கும், சரியா. அதுபோக விபூதி, குங்குமம் தனியாக வைக்காதீங்க. விபூதி குங்குமத்தை வந்து பஞ்சாட்சரத்தோடு வைங்க. ஒரு தட்டில் 3 கப்பு மாதிரி இருக்கும், பித்தளை தட்டில் விற்கும், சரியா. 3 கப்பு இருக்கும். விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம் இது 4 வைக்கிற மாதிரி பித்தளை தட்டில் கப்பு இருக்கும், அதை வாங்கிக்கோங்க, சரியா. பாத்திர கடையில் போய் அதை வாங்கிக்கோங்க.
அதில் வந்து தாம்பழம் மாதிரி இருக்கும், தாம்பழத்தில் 4 கப்பு இருக்கும், சிமிழ் மாதிரி இருக்கும், அதில் விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம் இதாக செட்டாக இருக்கணும். சரியா? தனித்தனியாக பிரிச்சுக்கக்கூடாது. விபூதியும் குங்குமத்தையும் பிரிக்கக்கூடாது. விபூதி வந்து சிவன், குங்குமம் வந்து சக்தி, சிவன சக்தி பிரிக்கக்கூடாது, சிவசக்தி சேர்ந்து தான் இருக்கணும். சரியா? அது மாதிரி சந்தனத்தையும் குங்குமத்தையும் பிரிக்கக்கூடாது. சரியா? மஞ்சளையும் குங்குமத்தையும் ரொம்ப தாண்டி கூடாது, பக்கத்தில் வச்சுக்கணும். ஆனால் எல்லாம் மிக்ஸ் ஆகிடக்கூடாது, அதான் பெரிய விஷயம். அந்தந்த இடத்துல போட்டு ஒரே தட்டில் வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகர ராசி நேயர்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். இந்த கஜலட்சுமிகளுக்கு காமாட்சி விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தீபத்தை ஏற்றும் போது தீபத்தை ஃபுல்லாக ஏற்றிடாதீங்க. அந்த தீபம் வந்து சாமியை சுற்றக்கூடாது. ஏன்னா பின்னாடி அந்த கஜலட்சுமி இருப்பா. சரியா? அம்மன் படம் இருக்கும், அதனால் தீபத்தை லைட்டாக வச்சுக்கணும். சரியா? லைட்டாக வச்சுட்டிங்கன்னா நல்லதான் பார்க்கப்படுகிறது. முக்கியமான பூஜைகள் நடத்தும் போது 2 விளக்கு ஏற்றணும். நார்மலாக உள்ளும்போது ஒரு விளக்கு ஏற்றிக்கலாம். நான் ரொட்டீனாக டெய்லி ஏற்றுறேன் சார்னு சொல்கிறவங்க ஒரு குத்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ணலாம். ஒரு பூஜை, ஒரு பரிகாரம், ஒரு வழிபாடு, முக்கியமான நாள், தைத்திருநாள், பொங்கல், தீபாவளி, முக்கியமான அமாவாசை, பௌர்ணமி, இப்படி முக்கியமான நாட்கள் அன்றைக்கி 2 விளக்கு ஏற்றணும். சரியா? குத்து விளக்கு, துணை விளக்கு, அது காமாட்சி விளக்காக இருக்கலாம், இல்லைன்னா குட்டி விளக்காகவும் ஏற்றலாம். ஓகே. இப்போ வந்து வீட்டில் வந்து சாமி படங்கள் வந்து எப்படி சார் வைக்கணும் அப்படின்னா, சாமி படங்கள் வந்து முக்கியமான சாமி படத்தை மட்டும் வைக்கணும். சரியா? முக்கியமான சாமி படம்னா இப்போ மகர ராசிக்கு வந்து வீர கணபதி படம் கண்டிப்பாக இருக்கணும், கணபதி படம் கண்டிப்பாக இருக்கணும், அது வீர கணபதி படம் இருக்கணும். வீர கணபதி படம் ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய கொடுத்துருக்கேன், நிறைய பேர் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் வாங்கியிருக்கிறாங்க. அந்த படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மகர ராசிக்கு வந்து லக்ஷ்மி யார் சார் அப்படின்னா, மகர லட்சுமிக்கு வந்து அஷ்டலட்சுமியும் வைக்கலாம். சரியா? அஷ்டலட்சுமியை வைக்கலாம். மகர ராசிக்கு வந்து அஷ்டலட்சுமி வைக்கலாம், 8 லட்சுமி சேர்ந்த லட்சுமியை வைக்கலாம். சரியா? ஏன்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து 5ஆம் இடம் 10ஆம் இடம் வருது. ஸோ அஷ்டலட்சுமி படத்தையும் வைக்கலாம் நீங்கள். அடுத்து வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்குமே வந்து சில தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வத்தை வந்து முக்கியமாக நீங்கள் வந்து பூஜிக்கணும். வேத ஜோதிடத்தில் வந்து தெய்வம், பூஜை, புனஸ்காரம், வழிபாடு, அது வீட்டில் வழிபாடு பண்ணாலும் சரி, கோயிலில் வழிபாடு பண்ணாலும் சரி, ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக எந்த இடத்த பார்க்கணும்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம். 2ஆம் இடம் வந்து மந்திரஸ்தானம். அவன் எப்படி பக்தி இருக்குது, 2ஆம் இடங்கிறது பக்தியை குறிக்கும், கல்வியை குறிக்கும், பேச்சை குறிக்கும், சொல்கிற வார்த்தையை குறிக்கும். 5ஆம் இடம் வந்து பூஜை, புனஸ்காரம், மந்திரத்தை குறிக்கும். 10ஆம் இடம் வந்து காரியத்தை குறிக்கும். அவன் வந்து அந்த பூஜை ரூமை எப்படி ரெடி பண்ணி எப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணுறான் அப்படின்னு குறிக்கும். ஸோ 2, 5, 10 இந்த இடங்கள் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ஒருத்தங்களுக்கு. சரியா? 2 குடைவனும், 5 குடைவனும், 10 குடைவனும், 2ஆம் இட அதிபதியும், 5ஆம் இட அதிபதியும், 10ஆம் இடத்து அதிபதியும் தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருக்கிறவங்க வாழ்நாள் முழுக்க வீட்டில் பூஜை பண்ணுவாங்க. சும்மா பூஜை பண்ண மாட்டாங்க, மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கோயிலில் குருக்கள் சொல்கிற மாதிரி இவங்க வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு 2ஆம் இடமும், 5ஆம் இடமும், 10ஆம் இடமும் வளர்க்க வேண்டும். சரியா நேர்களே? இப்போ நான் லக்கண ரீதியாக சில கருத்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோவை இன்னும் சொல்லுவேன். நான் எந்தெந்த படத்தை வீட்டில் வச்சுக்கலாம், எந்தெந்த படத்தை வைக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து வழிபாடு அப்படி பார்த்தோம்னா, மகர ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 2 குடைவன் சுக்கிரன் வருவான். மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடையும் சிவன் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். 10 குடைவன் சனி பகவான். சரியா? அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை கண்டிப்பாக பூஜை பண்ணணும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்க அந்த 3 நாட்கள் பூஜை பண்ணணும். வெள்ளி, ஞாயிறு, சனி இந்த 3 நாட்கள் கண்டிப்பாக பூஜை ரூமில் பூஜை பண்ணணும். நீங்கள் வந்து மகர ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. அதுபோல் 2 குடைவன் வந்து சுக்கிரன், 5 குடைவன் வந்து சூரியன், 10 குடைவன் சனி பகவான். இதில் வந்து சனிக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு தொடர்பு நல்லாயிருக்கும். சூரியன் வந்து இதில் சேர மாட்டார், சனிக்கும் சுக்கிரனுக்கும் பகை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணணும். சரியா நேர்களே? வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக மேச லக்கணத்தை பிறந்தவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ரிஷப லக்கணத்துக்கு 2 குடைவன் வந்து புதன், 5 குடைவன் வந்து புதன் தான். 10 குடைவன் யார் சார் அப்படின்னா சனி பகவான். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, புதன் அல்லது சனி பெருமாள் வழிபாடு பண்ணலாம். புதன் அது சனி வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கன்னியா லக்கணத்துக்கு 2 குடைவன் சந்திரன், அம்மன் வழிபாடு தான். பௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு பண்ணணும், வீட்டிலே வழிபாடு பண்ணலாம். 5 குடைவன் வந்து சுக்கிரன், 10 குடைவன் வந்து யார், மிதுன லக்கணத்துக்கு வந்து 10 குடைவன் குரு. சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, வீட்டில் வந்து திங்கக்கிழமை வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். மகாலட்சுமி வழிபாடு திங்கக்கிழமை பண்ணலாம். ஏன்னா 2ஆம் இடம் வந்து கடகம் வரும், மிதுன லக்கணத்துக்கு 2 குடைவன் சந்திரன். ஸோ திங்கக்கிழமை வந்து வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். அதுபோக வந்து அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து சித்தர் வழிபாடும் பண்ணலாம். சரியா? உங்கள் ராசிக்குள்ளே 3 சித்தர் இருக்கிறாங்க, அந்த சித்தர் வழிபாடும் பண்ணலாம். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது குரு வீடாக வருதுனால சித்தர் வழிபாடு சிறப்பேற்றுறோம். குருவுக்கு வந்து சில பேர் தட்சிணாமூர்த்தியை கும்பிடு, குரு பகவானை கும்பிடுவாங்க. அந்த ஃபோட்டோ வீட்டில் வைக்கலாமா, அதெல்லாம் வரும். ஆனால் சித்தர் ஃபோட்டோ வைக்கலாம்.
சரியா 18 சித்தர் ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் திங்கக்கிழமை கும்பிட்டிங்கன்னா குருவர்கள் கிடைக்கும். குரு திசை நடக்கிறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். இதுதாங்க யோகம். அந்த மகர ராசியில் எல்லாத்துக்கும் பலன் வந்து ஒரே மாதிரி நிற்காது. அந்த லக்கண ரீதியாக பிரித்து அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது தான் முக்கியம். சரியா? உள்கடை கடவுள்னு வரும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து உள்ளே போய் நம்ம காரியம் பூஜை புனஸ்காரம் பண்ண வச்சுக்கோங்களேன் 100% சக்ஸஸாக முடியும். இதைத்தான் உள்கடை கடவுள்ன்ட்டாங்க. உள்கடை சொல்லிட்டே போயிட்டோம்னா கடைசியில் கடவுள்னு போய் முடியும். எதுவுமே அந்த சீர்தூக்கி பார்த்து உள்ளே போய் பார்த்து பூஜை புனஸ்காரம் பண்ணணும். ஸோ மிதுன லக்கணத்துக்காரங்க சித்தர் வழிபாடு பண்ணலாம். இப்போ நீங்கள் மகர ராசி மிதுன லக்கணத்தை பிறந்திருந்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு கொங்கனார் சித்தர், திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து தட்சணாமூர்த்தி சுவாமிகள், அவிட்டத்துக்கு வந்து திருமூலர். சரியா? இந்த 3 சித்தரையும் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இந்த ஃபோட்டோ கேட்குறவங்க என்கிட்ட கேளுங்கன்னு அனுப்பிவிட்றேன். அடுத்து கடக லக்கணத்துக்கு வந்து 2 குடைவன் சூரியன் சிவன், அடுத்து 5 குடைவன் வந்து முருகன் செவ்வாய். ஸோ முருகப்பெருமான் வழிபாடு சிவசுப்பர வழிபாடு பண்ணலாம். ஸோ கடக லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சிவசுப்பர வழிபாடு பண்ணலாம். ஏன்னா 10ஆம் இடமும் வந்து மேசம் வந்துடும். ஸோ கடக லக்கணம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சிவசுப்பர வழிபாடு தான். முருகனையும் சிவனையும் கும்பிடணும். என்னைக்கு சார் கும்பிடணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை வந்து சூரிய வழிபாடும் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டில் வந்து சிவனையும் முருகப்பெருமானை கும்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. ஸோ நான் இதில் என்ன சொல்கிறேன்னா லக்கணத்துக்கு வந்து எந்த கிழமையில் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறேன் பூஜை அறையில். ஏன்னா பூஜை அறையில் எல்லா ஃபோட்டோ வச்சுருப்போம். இப்போ நம்ம பூஜை அறையில் வந்து விநாயகர் போட்டா இருக்கும், சிவன் போட்டா இருக்கும், முருகன் போட்டா இருக்கும், விஷ்ணு பெருமாள் போட்டா இருக்கும், லட்சுமி போட்டா, எல்லா படத்தையும் வச்சுருப்போம். குடும்பம்னாலே 10 படம் இருக்கும். அது முக்கியமாக இந்த படம் இருக்கணுங்க. இந்த படம் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். என் வீட்டில் இருக்குது. அதாவது வந்து இவர் இருப்பார், பெருமாள் இருப்பார். சரியா? அதுக்கடுத்து மகாலட்சுமி, அடுத்து விநாயகர், அடுத்து சரஸ்வதி, அடுத்து முருகன். இவங்க 5 பேருமே இருப்பாங்க. சரியா? விநாயகர் நடுவாக இருப்பார். விநாயகருக்கு வந்து இடது பக்கம் விநாயகருக்கு வந்து விநாயகருக்கு இடது பக்கம் வந்து சரஸ்வதி முருகன் இருப்பாங்க. விநாயகருக்கு வலது பக்கம் லட்சுமியும் பெருமாள் இருப்பாங்க. இந்த படம் இருந்தாலே ஒரு வீட்டில் அனைத்து விதமான அம்சமும் வந்துடும். ஏன்னா முருகன் வந்து சிவனுடைய வடிவமாக இருக்கிறார், சிவசுப்பிரமணியனாக இருக்கிறார். விநாயகர் வந்து சக்தி வடிவமாக இருக்கிறார், சக்தி விநாயகர். மகாலட்சுமி வந்து எல்லாத்தையும் கொடுப்பா. சரியா? வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பா. மகாலட்சுமி இருக்கிற இடத்துல எல்லா தெய்வமும் வந்துடும். பெருமாள் காக்கும் கடவுள் இருக்கிறாரு. சரஸ்வதி வாக்குக்கூடியவள். சரியா? வித்யாகாரணி இருக்கிறார். ஸோ இதில் வந்து சக்தி தான் இல்லை. சக்தி வடிவமாக யார் இருக்கா? விநாயகர் இருக்கிறாரு. சிவன் இல்லை, சிவன் வடிவமாக முருகப்பெருமான் இருக்கிறாரு. இந்த ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சுருங்க. நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வச்சாலும் சரி இந்த ஃபோட்டோ வீட்டில் இருக்கணும். பிரதான ஃபோட்டோவாக இருக்கணும். என் வீட்டில் இருக்குது. நான் பிரதான ஃபோட்டோ வச்சு கும்பிட்றேன். அந்த ஃபோட்டோவான எடுத்து இந்த வீடியோவில் அனுப்புகிறேன். சரியா? நான் ஒரு பலகை போட்டு அதுக்கு மேலே அந்த ஃபோட்டோ வச்சு பின்னாடி ஒரு விநாயகர் வச்சுருக்கிறேன். பெரிய விநாயகர், எங்கள் பாரம்பரியத்தில் கும்பிட்ட விநாயகர். சரியா? அந்த விநாயகர் படத்தை வச்சு கும்பிட்றேன். பொதுவாக விநாயகர் படம் வந்து பாரம்பரிய விநாயகர் இருக்கணும். நம்ம அப்பா கும்பிட்டது தாத்தா கும்பிட்ட படத்தை வச்சுக்கலாம். விநாயகருக்கு தோஷமே கிடையாதுங்க. பழைய ஃபோட்டோ விநாயகர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கும்பிடுறது ரொம்ப சிறப்பு. விநாயகர் ஃபோட்டோ பழைய ஃபோட்டோவாக இருக்கணும். கும்பிட்டோம்னா விநாயகர் வந்து வினை தீர்ப்பான். நவக்கிர விநாயகர் அல்லவா? 9 கோளும் ஒன்றாக்கான பிள்ளையார் பெட்டி வாருங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த விநாயகருடைய அம்சம் வந்து மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ நம்ம லக்கணத்துலேருந்து இங்கே வந்துட்டோம். நான் இப்படி தான் ஸ்கிப் ஆயிடுவேன். அடுத்து கடக லக்கணத்துக்கு சொல்லிவிட்டேன். சிம்ம லக்கணம் மகர ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க 2 குடைவன் புதன், 5 குடைவன் குரு, 10 குடைவன் யார்? சுக்கிரன். ஸோ நீங்கள் வந்து புதன்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணலாம் வீட்டில். சரியா? பிரதானமாக பெருமாளை வச்சு வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் நீங்கள் சித்தர் வழிபாடு பண்ணலாம். புதன்கிழமை சித்தர் வழிபாடு பண்ணலாம். சித்தர் ஃபோட்டோ வச்சு நீங்கள் கும்பிடலாம். உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் இருந்தால் மட்டும் போதும். சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் அந்த சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மகர ராசியில். திருப்பி சொல்கிறேன். அடுத்து வந்து கன்னியா லக்கணத்துக்கு 2 குடைவன் வந்து சுக்கிரன், 5 குடைவன் சனி பகவான், 10 குடைவன் வந்து புதன். ஸோ பெருமாள் தான். சரியா? நீங்கள் என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். சரியா? ஆஞ்சநேயர் படம் இருந்தாலும் வணங்கிக்கலாம். அதுலேயும் மகர ராசிக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குது. நான் அந்த ஃபோட்டோவை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் அதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்க வந்து வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணலாம், பெருமாளோடு சேர்ந்து கும்பிடலாம். அடுத்து துலா லக்கணம் 2 குடைவன் செவ்வாய், 5 குடைவன் யார்? 5 குடைவன் சனி பகவான், 10 குடைவன் யார்? 10 குடைவன் வந்து சந்திரன் துலா லக்கணத்துக்கு. ஸோ இங்கே எப்படி வருதுன்னா சந்திரன் செவ்வாய் சனி பகவான் இது 3மே ஒரு காம்பினேஷன் தான். இதில் சந்திரனும் செவ்வாயும் காம்பினேஷன் ஆயிடுவாங்க. சந்திரனும் செவ்வாயம் வந்து சந்திரமங்கல யோகம். அதனால் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் திங்கக்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? முருகப்பெருமான் வழிபாடு பண்ணலாம், ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணலாம். இதுதான் பாயிண்ட்டு. சரியா? திங்கக்கிழமை முருகப்பெருமானை கும்பிட்டு ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லுங்கள். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து அங்காரனோட அம்சம், செவ்வாயோட அம்சம். அதான் அவர் வந்து பஜ்ரங்க பலியாக இருக்கிறார்.
பலமாக இருக்கிறாரு. சனி பகவானுக்கு நண்பராக இருந்தாலுமே ஒரு செவ்வாயோட அம்சம். அதனால் நீங்கள் வந்து துலா லக்னத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு கடைசியில் பண்ணிடணும். எந்த வழிபாடு பண்ணாலுமே ஆஞ்சநேயர் கடைசியில் தான் கும்பிடணும். அதை தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரங்கு பிடிக்க பிள்ளையார் பிடிக்க குரங்காமாயிருச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா பிள்ளையாரை தான் பிடிக்கணும், சொல்லணும், வணங்கணும். குரங்குனா என்ன, ஆஞ்சநேயர் தான், அனுமானை தான் குரங்குங்கிறாங்க. ஸோ ஆஞ்சநேயர் கடைசியில் தான் வணங்கணும். ஸோ பிள்ளையார்ட்டும் ஆஞ்சநேயர் தான் வழிபாடு இருக்கணும். பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள். இவங்க 2 பேர்த்த கும்பிட்டாலே சனி பகவானுடைய தோஷம் குறைஞ்சி போயிடும். சரியா? விநாயகரை தான் சனி பகவான் பிடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஆஞ்சநேயர் கும்பிட்டோம்னா கிட்டே வரமாட்டார். ஸோ சனி பகவானுடைய ஆதிக்கம் தாக்கம் ஜனன ஜாதகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னா விநாயகர் அடுத்த ஆஞ்சநேயர் வழிபாடு. விநாயகர் கும்பிட்டுட்டு மற்ற எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு கடைசியில் ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லணும். சரியா? நன்மையும் செல்வம் 4 நல்குமே, திண்ம பாவம் சேர்ந்து ஜெயமே, ஜென்ம மரணம் இன்று திருமே எம்மையே ராமர் 2 எழுத்தினால் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும். அந்த மந்திரத்தெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் நான். அடுத்து வந்து விருச்சிக லக்கணம். 2 குடையவன் வந்து குரு, 5 குடையவனும் குரு தான், 10 குடையவன் வந்து சூரியன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், வியாழக்கிழமை சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள், சிவன் வச்சு கும்பிடுங்க, சித்தர் வழிபாடும் பண்ணுங்கள். சரியா? நட்சத்திரக்குள்ள சித்தருடைய வழிபாடும் பண்ணலாம். அடுத்து தனுசு லக்கணம். 2 குடையவன் சனி பகவான். அடுத்து வந்து 5 குடையவன் யார், செவ்வா. அடுத்து 10 குடையவன் வந்து புதன். ஸோ இவங்க என்ன பண்ணலாம்னா புதன்கிழமை என்ன பண்ணணும்னா புதன்கிழமை வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். ஏன்னா சனி செவ்வாய் வந்துருச்சு, 2, 5 வந்து சனி செவ்வாய் வந்துருச்சு. சனி செவ்வாய்க்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு தான். காலபைரவர் வழிபாடு பண்ணலாமாங்க. ஆனால் காலபைரவர் வழிபாடு, காலபைரவர் படத்தை வீட்டில் வைக்கிறது அந்தளவுக்கு உத்தேசம் கிடையாது. சரியா? காலபைரவர் வந்து கோயிலில் போய் தான் கும்பிடணும். ஏன்னா சனி செவ்வாய்க்கு வந்து காலபைரவர் வழிபாடு பண்ணலாம், நிறைய பேருக்கு அதுக்கு இருக்குது. சரியா? இருந்தாலும் அதை வந்து வீட்டில் வச்சு கும்பிடுறது அந்த அளவுக்கு வேண்டாம். நம்ம எதுவுமே சுமத்தாக கொண்டு போவோம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிடலாம். மகர ராசிக்கு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, பட்டாபிஷேகத்தில் உள்ள ஆஞ்சநேயர். சரியா? சீதாராமனோடு இருப்பார், பட்டாபிஷேக கோலத்தில் இருப்பார், அதை கும்பிடலாம். சரியா? அதனால் ஒன்றும் கிடையாது, அந்த படத்தை வச்சு கும்பிடலாம். ஸோ தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து புதன்கிழமை வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகர லக்கணம். 2 குடையவன் வந்து சனி பகவான், 5 குடையவன் வந்து சுக்கிரன், 10 குடையவன் வந்து சுக்கிரன் தான். சரியா? ஸோ இவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு தான். சனிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். சரியா? இல்லைன்னா வெள்ளிக்கிழமையும் கும்பிடலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை இரவு 8 to 9 மகாலட்சுமி வழிபாடு கும்பிடலாம். சரியா? பெருமாள் மகாலட்சுமி தாயாரை வச்சு கும்பிடலாம். எந்த வழிபாடு பண்ணாலும் விநாயகர் இருக்கணும், வீரகணபதி வச்சு தான் வழிபாடு பண்ணணும். அடுத்து கும்பலக்கணம். 2 குடையவன் சந்திரன், 2 குடையவன் குரு, 5 குடையவன் புதன், 10 குடையவன் வந்து யார், செவ்வா. இப்போ செவ்வாய்க்கிழமை என்ன வழிபாடு பண்ணணும், செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 செவ்வாய் உரையில் பெருமாள் படத்தை வச்சு கும்பிடணும். சரியா? சித்தர் படத்தை வச்சும் கும்பிடலாம். அடுத்து வந்து மீன லக்கணம். 2 குடையவன் வந்து யார், செவ்வாய். 5 குடையவன் வந்து சந்திரன், சந்திரமங்கல யோகம். திங்கக்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு பண்ணலாம். 10 குடையவன் வந்து குரு, சித்தர் வழிபாடு பண்ணலாம். ஸோ மீன லக்கணத்தை பிறந்தவங்க திங்கக்கிழமை முருகப்பெருமானையும் சித்தரையும் வழிபாடு பண்ணலாம். அந்த ஓரை பார்த்து கும்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். சார் எனக்கு ஓரையெல்லாம் முடியலை சார் அப்படிங்கிறவங்க பொதுவாக கும்பிடுங்க. ஒன்று காலையில் கும்பிடுங்க, இல்லைன்னா சாயந்தரம் கும்பிடுங்க. பொதுவாக எந்த கிழமையில் கும்பிட்டாலுமே அன்றைக்கி இரவு 8 to 9 கும்பிட்டிங்கன்னா அந்த ஓரை கண்டிப்பாக இருக்கும், அந்த கிழமையோட ஓரை வரும், அது சக்தியை கொடுக்கும். சரியா? ஓகே நேயர்களே, இப்போ வந்து உங்கள் ராசிக்கு எந்த லக்கணத்துக்கு எந்த தெய்வத்தை என்றைக்கு கும்பிடுன்னு சொல்லியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமானது. சரியா? இதை வந்து நீங்கள் 10ஓட 11 எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் மெனக்கெடுங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கேன் சார், எனக்கு ஜோசியரை பார்க்க முடியல, ஜாதகத்தை பார்க்க முடியல, எனக்கு லக்கணம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க, நான் எந்த லக்கணத்துக்கு எந்த தெய்வத்தை என்றைக்கு கும்பிடுன்னு சொல்லியிருக்கிறோனோ அந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பூஜை அறை இருக்க இடத்த நான் சொல்லிட்டேன் நான். சரியா? கிழக்கு வடக்கு பக்கம் வச்சுக்கிட்டோம்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பூஜை அறையில் வந்து கண்ணாடி சிலர் வைப்பாங்க. கண்ணாடி வச்சு கும்பிடலாமா சார் அப்படின்னா பூஜை அறையில் கண்ணாடி வைக்கலாம். சரியா? வடக்கு நோக்கி வைக்கலாம் அல்லது கிழக்கு நோக்கி வைக்கலாம். புதிய கண்ணாடி தான் வைக்கணும். சரியா? ஏன்னா கண்ணாடியில் வந்து மகாலட்சுமியோட ஆதிக்கம் இருக்குது, அதனால் கண்ணாடி வச்சும் கும்பிடலாம். அதுபோக மற்ற சில தகவலெல்லாம் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பூஜை இருக்கிற சுவாமி படங்கள்லாம் வந்து சாத்வியமாக இருக்கணும். சரியா? ரொம்ப புண்ணிய புக்கிற மாதிரி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஆக்ரோஷமான படத்தை வச்சு கும்பிடக்கூடாது. சரியா? வீட்டில் பொதுவாக வந்து விநாயகர் படம், பெருமாள் படம், மகாலட்சுமி படம், அம்மன் படம், சரஸ்வதி படம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த ஆர்டரில் நீங்கள் வச்சு கும்பிடலாம். அதுபோக கோபமாக இருக்கிற படத்தை வைக்கக்கூடாது. உக்கிரமான படத்தை வச்சு கும்பிடுறது நல்ல விதமாக பாராது. கற்பனசாமி, அப்புறம் வந்து சில ஈஸ்வரப்பட்ட தெய்வங்கள், முனீஸ்வரர், இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து அவ்வளோ கும்பிடக்கூடாது. முருகப்பெருமானை கும்பிடலாம். முருகப்பெருமானை கும்பிட்டாலுமே அவர் வேல் வந்து தலைக்கு மேலே இருக்கக்கூடாது. சரியா? முருகப்பெருமானுடைய வேல் வந்து அவர் முகத்து கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். சில பேர் அப்படி வச்சு கும்பிடுவாங்க, அது கும்பிடக்கூடாது. அதுபோக ஆக்ரோஷமான காளி படம், அப்புறம் வந்து வனதுர்க்கை,
தேவதைகள் படம், ஆக்ரோஷமான தேவதைகள் படத்தை வச்சு கும்பிடக்கூடாது. அதே மாதிரி பூஜை அறையில் வந்து ருத்ரதாண்டம் ஆடுற மாதிரி படங்களை கும்பிடக்கூடாது. நடராஜர் படத்தில் வச்சு கும்பிடக்கூடாது. சரியா? நடராஜர் படத்தை வச்சுலாம் கும்பிடக்கூடாது. நடராஜர் சிலையும் வைக்கக்கூடாது. நடராஜர் சிலை வைக்கிறதா இருந்தால் மேற்கு பக்கம் தான் வைக்கணும். சரியா நேர்களே? வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் வைக்கக்கூடாது. சார் நான் நடராஜர் சிலை வச்சு கும்பிட்றேன் அப்படின்னா ஒன்று மேற்கு வைங்க, இல்லை தெற்கு நோக்கி வைக்கலாம். சரியா? தெற்கு நோக்கி வைக்கலாம். தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தியும் வைக்கலாம், நடராஜரையும் வைக்கலாம். சில பேர் வீட்டில் நடராஜர் சிலை வச்சுருப்பாங்க, இல்லைனா நடராஜர் படம் வச்சுருப்பாங்க. அப்படி நடராஜர் படம் வச்சு கும்பிட்றவங்க தெற்கு பக்கம் வச்சுருங்க. சரியா? தெற்கு பக்கம் நோக்கி நடராஜர் படத்தையும் தட்சிணாமூர்த்தி படத்தையும் வைக்கலாம். ஈவன் சாய்பாபா படத்தையும் தெற்கு நோக்கி வைக்கலாம். சரியா? சாய்பாபாவும் வந்து வேலைக்கிழமைக்கு உரியவர் தானே. ஸோ அவர் தட்சிணாமூர்த்தி, குரு பகவான் படம் வந்து வடக்கு நோக்கி தான் இருக்கணும். தட்சிணாமூர்த்தி வந்து தென்முகமாக தான் இருப்பார். ஓகே நேர்களே, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் வீடியோவில் என்னால் சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா சிலதை நினைப்பேன், சிலதை மறந்துடுவேன் சொல்லும்போது. அப்புறம் வீடியோ முடிஞ்ச பின்னாடி நினைப்பேன், ஐயா இந்த வருஷத்தை நம்ம சொல்லலையே, மறந்துட்டோமே அப்படிலாம் நினைப்பேன். அதனால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? இந்த வீடியோவில் சொல்கிறது தான் உங்களை நான் கோஆர்டினேட் பண்ணுறேன்னு கிடையாது. நீங்கள் எந்நேரம் எனக்கு கேட்கலாம். சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. முக்கியமானது எது தகவல்னால் வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் நான் சொல்லுவேன். நான் நிறைய நேரம் கேட்குறாங்க, பட் எனக்கு அது இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, தயவு செய்து ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. எல்லா நேரமும் நான் கோஆர்டினேட் பண்ண முடியாது. நான் எந்த மைண்டில் இருக்கேன்னு அதுவும் சொல்லவும் முடியாது. அடுத்து வந்து வீட்டில் வந்து ஆக்ரோஷமான படத்தை வைக்கக்கூடாது. அது வந்து உடஞ்ச சிலைகள், வீட்டில் உடஞ்ச சிலைகள், அதுபோல் கிழிந்த ஃபோட்டோ இருக்கக்கூடாது. சாமியோட முன்பக்கம் தான் தெரியணும், முகம் தெரியுற மாதிரி தான் இருக்கணும். பின்பக்கம் தெரியுற மாதிரிலாம் சாமி வைக்கக்கூடாது. பின்பக்கம் தெரியுற மாதிரி ஒன்று தான் வைக்கணும், காமதேனு தான் வைக்கணும். காமதேனு தான் பின்பக்கம் தெரியுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது அமைப்பே வந்து முன்னோக்கி இதுக்கு தான் இருக்கும். காமதேனுவும் நந்தினியும் முன்னோக்கி தான் இருப்பாங்க. சரியா? நந்தினி வந்து கீழே இருக்கும், அந்த பால் மண்டியில் இருக்கும், அதோட மடியில் வந்து பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். பட் காமதேவோடைய பின்பக்கம் தான் தெரியும். ஏன்னா காமதேவோடைய பின்பக்கத்தில் மகாலட்சுமி இருக்கிறா. அதனால் அதை வேணால் நம்ம பின்பக்கம் தெரியாமல் வச்சுக்கலாம். மற்ற எந்த சாமி படமும் பின்பக்கம் தெரியக்கூடாது. அவங்களோட முகம் முழுவதும் முன்னாடி தெரியுற மாதிரி தான் இருக்கணும். கிழிந்த பழைய படத்தெல்லாம் வைக்கக்கூடாது. சரியா? ஃபோட்டோலாம் வைக்கக்கூடாது. அதுபோக வீட்டில் வந்து முக்கியமான சாமி படத்தை மட்டும் வைங்க. சில பேர் நிறைய சாமி படம் வச்சுருப்பாங்க, அது அவங்க மன சாந்தி. கோயிலுக்கு போவாங்க, அங்கே வாங்கிட்டு வருவாங்க. அங்கே சின்ன சின்ன பிரிண்ட் அவுட் பண்ண சாமிலாம் இருக்கும். அந்த கோயில் ஞாபகமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க, பூஜையில் வச்சுருப்பாங்க. சரி, அதெல்லாம் அவங்க சிலாயுதம் தான். அதுபோல் இன்னொன்று எல்லோரும் செய்வாங்க, ஃபோட்டோக்கு மேலே ஃபோட்டோவை சொருகிறது. ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும், அதில் சின்ன ஃபோட்டோவை சொருகி வச்சுருவாங்க. அப்படிலாம் வைக்காதீங்க. சரியா? நானே முந்தைய இதெல்லாம் செஞ்சுருக்கேன், கொஞ்சம் வயசில் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். இப்போ விவரம் தான் எல்லாத்தையும் மறக்கிறேன். இன்னும் நான் எவ்வளோ செய்கிறேன். நான் எந்த ஒரு மனிதனுமே 100% திருப்தியாக இருக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, தெய்வத்தை தவிர பூஜை பண்ணுற குருக்கள் யாராக இருந்தாலும் சரி, சின்ன மிஸ்டேக் விடுவாங்க. மிஸ்டேக் விட்டால் தான் மனிதன். சரியா? மிஸ்டேக் இஸ் ஹியூமன் பீயிங் இருக்காங்க. தவறு செய்கிறவன் தான் மனிதன். எப்பேற்பட்ட ஆச்சாரியாராக இருந்தாலும் சரி, மத குருவாக இருந்தாலும் சரி, அவரும் சில விஷயத்தில் தவறு விடுவார். சரியா? அதனால் அந்த ஆகம விதிப்படி, வேதத்தின்படி யாராலும் 100க்கு 100 செய்ய முடியாது. சில தவறுகள் இருக்கும், ஆனால் அது மன்னிக்கிற தவறாக இருக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நானும் நிறைய தவறுகள் செய்யலாம். சரியா? நானும் இல்லை, யாராக இருந்தாலும் இருக்கலாம். என்ன காட்டில் வயதில் மூத்தவர்கள், பெரிய ஆச்சாரியர்கள், மத குருமார்கள், மதமாச்சாரி யாராக இருந்தாலுமே அவங்க சில காரியங்களை, சில தவறுகள் செய்யலாம். அதெல்லாம் வந்து மன்னிக்கப்படும். இந்த ஃபோட்டோக்குள்ளே ஃபோட்டோ சோடுவதெல்லாம் விட்டுணும். சரியா? அதெல்லாம் சில பேர் செய்வாங்க. டக்குன்னு அதுக்கு ஃபோட்டோ வைக்க இடம் இல்லைன்னா அந்த பெரிய ஃபோட்டோவிலே கீழே அந்த ஃப்ரேமில் சொருகி வச்சுருவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? எந்த தெய்வமே தனித்துவமாக இருக்கணும். அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த தனித்துவத்தோடு வழங்கணும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கெண்டியில் தண்ணி வைக்கணும். எப்போயுமே வீட்டில் வந்து பூஜை அறையில் எப்போயுமே தண்ணி இருக்கணும், எந்நேரமும் இருக்கணும். சரியா? மறுநாள் பூஜை மாற்றும் போது தண்ணியை மாற்றிடணும். அதுபோக வந்து கெண்டியில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போ சனி மகா திசை நடக்கிறவங்க, மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க. தினம் செய்ய முடியலன்னா வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை செய்யுங்க. அந்த கிண்டி இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சாச்சாரத்தில் தண்ணி ஒரு முக்கா பங்கு ஊற்றுங்க. அதில் வந்து வேப்பலை போடுங்க, 2 வேப்பலை, 2 கருவேப்பிலை இலை. தண்ணி வந்து சந்திரனோட ஆதிக்கம், வேப்பலை வந்து சக்தியும் சந்திரன் தான். ஏன்னா சந்திரன் வந்து அம்மன் வடிவமாக தான் பார்க்கப்படுகிறது. கருவேப்பிலை வந்து அங்காரகன். ஸோ சந்திர மங்கள யோகம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு மிக சிறப்பானது. சந்திரன் 7 குடையவன், செவ்வாய் 4-11 குடையவன், சுகஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. 7 குடையவன் இன்டகிரேஷன், கணவன் மனை உறவு. ஸோ கணவன் மணி இணைந்து குடும்பத்தில் லாபத்தை உண்டாக்கணும்னா இந்த கருவேப்பிலையும் வேப்பிலையும் போட்டு கும்பிடுங்க. டெய்லி கும்பிடுங்க, நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் விபூதி, குங்குமம் போட்டுருங்க. மஞ்சள் சிவனுக்கு, மஞ்சள் குரு பகவானுக்கு, விபூதி சிவனுக்கு, குங்குமம் வந்து சக்திக்கு. 3 போட்டு கும்பிடுங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரஸ்வதி வந்து உங்கள் நாவல் வந்துடுவா. மந்திரத்தை சொன்னீங்கன்னா சரஸ்வதி வந்துடுவா. சரியா? பன்னீர் ஊற்றணும். பன்னீர் மகாலட்சுமி. சரியா? பன்னீர் 2 சொட்டு ஊற்றணும். பன்னீர் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். பன்னீர் பாட்டில் இல்லாமல் பூஜை ரூமே இருக்கக்கூடாது. பன்னீரும் இருக்கணும், பச்சை கற்பூரமும் இருக்கணும். பச்சை கற்பூரம் ரொம்ப சக்தியானதுங்க. பச்சை கற்பூரத்தை எப்படி கும்பிடணும்னு ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்குது, அது இன்னொரு நாள் சொல்கிறேன். பச்சை கற்பூரத்தை எடுத்து தண்ணியில் போடலாம். டெய்லி போட்டோம்னா காஸ்ட்லியாக இருக்குது சார் அப்படின்னா பன்னீர் 2 சொட்டு ஊற்றுங்க போதும். அந்த தண்ணியில் வந்து 2 வேப்பலை, 2 கருவேப்பிலையில் மஞ்சள், குங்குமம், விபூதி, 2 சொட்டு பன்னீரை ஊற்றி நாமத்தை சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நாமத்தை சொல்கிறீங்களோ அந்த தண்ணி உருவேறும். உங்கள் பூஜை அறையில் ஒரு சக்தி அப்படியே வந்து நிற்கும், அந்த தண்ணியில் நிற்கும். தண்ணி தாங்க மாசக்தி.
நம்ம சுவாசிக்கிறது காற்று ஒரு பக்கம் இருந்தாலுமே தண்ணி தான் சக்தி. அதனால தான் அந்த காலத்துலலாம் அந்த தாரை வாக்கும்போது தண்ணியில் தான் கொடுப்பாங்க. அந்த ரிஷிகள் தபசிகள் எல்லாமே ஒரு சக்தி உன்னை சாப விமோச்சனம் கொடுத்தாலும் சரி, சாபம் கொடுத்தாலும் சரி, அந்த தண்ணியில் வச்சு தான் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி பவர் இருக்குது. அதனால் அந்த தண்ணியில் நம்ம இது சொல்லணும். அதுபோல் தண்ணியில் பெருமாள் இருக்கிறாரு, நாராயணன். நாரம்னா தண்ணி தான், அதில் அயனன்னா என்ன, தண்ணியிலே படுத்திருக்கவர்னு அர்த்தம். பெருமாள் திருப்பால் கடலில் தானே படுத்திருக்கிறாரு, சரியா, தண்ணிக்குள்ளே தான் படுத்திருக்கிறாரு. ஸோ நாராயணன் காக்கும் கடவுள் அதுக்குள்ளே இருக்கிறாரு. வழிபாடு பண்ணுங்கள், சரியா, நல்லாயிருக்கும். சரியா நேர்களே. ஸோ பூஜை அறையை இப்படி வச்சுக்கோங்க, சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. மாதத்துக்கு ஒரு தடவை பூஜை ரூமை சுத்தம் பண்ணுங்கள், பழைய பூக்கள்லாம் எடுத்துருங்க. அதே மாதிரி ஃபோட்டோவை தொடங்க, சுத்தமாக தொடச்சிருங்க. சுத்தமாக தொடச்சிட்டு அடுத்து பன்னீர் வச்சு கொஞ்சம் தொடச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் வைங்க. அந்த பொட்டு வைக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது, சரியா, அந்த நவபிரசாதம்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். அது நான் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சரி, கமெண்ட் பாக்ஸில் வேண்டாம், வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், சரியா. கமெண்ட் பாக்ஸில் கேட்டாலுமே நான் வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுப்பேன். சில டிஸ்கஷனுக்கு அதை தான் கொடுப்பேன், நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே நேர்களே. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பூஜை ஃபோட்டோவெலாம் தொடங்க, விக்கிரகத்தெல்லாம் தொடங்க. சில பேர் அபிஷேகம் பண்ணுவாங்க, சரி. அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் பண்ணலாம். மேக்ஸிமம் அபிஷேகம் என்ன, வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுபோல் இந்த கெண்டியில் தண்ணி ஊற்றுற சொல்கிறேன் பார்த்தீங்களா. நீங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்குது சார், தீரவே மாட்டேக்கு, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, மற்ற பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா ஒரு நாள் என்ன பண்ணுங்கன்னா இளநீர் ஊற்றுங்க, சரியா. செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இளநீர் வாங்கி இளநீரை ஊற்றிடுங்க. வெறும் தண்ணிக்கு பதில் இளநீரை ஊற்றிட்டு அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ஊற்றிட்டு அந்த இளநீரை எடுத்துகிட்டு போய் வேப்ப மரத்துக்கு ஊற்றிடணும். நீங்கள் ஊற்றுற தண்ணியெல்லாம் வேப்ப மரத்தை தான் ஊற்றணும். பூஜை பண்ணுற தண்ணி எல்லாத்தையுமே வேப்ப மரத்தில் தான் ஊற்றணும். வீட்டுக்குள்ளெல்லாம் தொளிக்காதீங்க. வீட்டில் தொளிக்கிறதுக்கு வேறு தண்ணி இருக்குது. இந்த பூஜை முடஸ்கார வேப்பையில் கருவேப்பிலை போட்ட தண்ணியை வேப்ப மரத்தை தான் ஊற்றணும். வேப்ப மரத்துக்கு ஊற்றுறது மகர ராசிக்கும் அரும்பிரசாதம், சரியா. வேப்ப மரத்துக்கு ஊற்றுறது மிக சிறப்பு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப சிக்கலில் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது 2 நாள், செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அந்த இளநியை வாங்கி அந்த பஞ்சாட்சரத்தில் ஊற்றி அதை முறைப்படி கும்பிட்டு மறுநாள் நீங்கள் வேப்ப மரத்துக்கு ஊற்றிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, இதில் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன் நான். ஆனால் இதில் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லக்கண ரீதியாக சொன்னேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. அது பொதுவாக எல்லோரும் சொல்கிறது தான், அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக வேண்டாம், நம்ம ஜென்ரலாகவே பேசுவோம். நான் அதை கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லியிருக்கிறேன். லக்கண ரீதியாக அந்த கிழமையில் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா பிரச்சனை தீரும். இன்னும் நிறைய தகவல் இருக்குது, பூஜை புனஸ்காரத்தை பற்றிலாம் இருக்குது, அதை செய்யுங்க. பொதுவாக பூஜைங்கிறது என்னென்னா, காலையில் குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு பூஜை ரூமுக்கு வரணும். சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும். நீங்கள் விபூதி பூசிட்டு போனாலும் சரி, மற்ற சின்னங்கள் அடித்தாலும் சரி, விபூதியோ சந்தனமோ குங்குமோ எது பூசிட்டும் சூரியனை கும்பிடலாம். இல்லைனா சூரியனை கும்பிட்டு பூஜை அறையிலும் பூசிக்கலாம், சரியா. நான்லாம் சூரியனை கும்பிட்டுட்டு தான் பூஜை அறையில் விபூதி எடுத்து பூசுவேன், சரியா. ஏன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அந்த சின்னங்கள் தேவையில்லை. ஏன்னா சூரியன் எல்லாத்துக்கும் பொதுவானவன், எல்லா மதத்துக்கும் பொதுவானவன், எல்லா ஜீவராசிக்கும் பொதுவானவன். அதனால் அவருக்கு சின்னங்கள் தேவையில்லை, சரியா. ப்ளைனாக அப்படியே நம்ம துண்டை கட்டிட்டு, நான் காவி துணி, அது அன்றைக்கி தேதிக்கு என்ன கலரோ அதை தான் உடுத்துவேன். இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காவி தான் உடுத்திருக்கேன், சிவப்பு கலர். நாளைக்கு பச்சை கலர் உடுத்திடுவேன். புதனுக்கு நான் ஒரு ஜோதிடர் என்ற முறையினால் அந்த வைப்ரேஷனுக்காக ஷர்ட் மாத்திரனே இல்லையோ, ஆனால் வேட்டியை மாற்றிடுவேன். அந்தந்த தினத்துக்கு உண்டான வேட்டியை கட்டுவேன். அது என்னோடய தொழில், என்னோடய கர்மா, அதை நான் செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதை கட்டிட்டு தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன். சூரியனோட மந்திரத்தை சொல்லுவேன். அது நிறையா சொல்லியிருக்கிறேன், திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சூரிய மந்திரத்தை சொல்லிவிட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணுவேன். ஓகே நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவுக்கு பூஜை அறையில் எந்த ஃபோட்டோ வைக்கலாம், எந்த ஃபோட்டோ வைக்கக்கூடாது, இல்லை பூஜை அறை தரும் சக்திகள், ஏதோ ஒரு தம்மையில் போடுவேன். பூஜை அறையை பற்றி தான் பேசியிருக்கிறேன். நான் தம்மையில் எதை போட்டாலுமே பாருங்கள், சரி. ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு சேரும். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜாதகம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க, 8807457629. இந்த படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டுக்கலாம். சித்தர் படம், வீரகணபதி படம், அப்புறம் அந்த அஷ்டலட்சுமி படம், இதெல்லாம் சுலோகங்கள் எது கேட்டாலும் என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்புவேன். வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாகவே அனுப்புகிறேன். வாழ்த்துக்கள் நேரில் 33 நிமிஷம் ஆயிடுச்சு, 34 ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா பேசுவேன், இன்னும் சப்ஜெக்ட் இருக்குது, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வேறு ஏதோ ஒரு இதில் ஆன்மீக தகவலில் சொல்கிறேன். எல்லாம் ஒன்று தான், ஆன்மீகம் ஜோதிடம் எல்லாமே ஒன்றுக்கொண்டு சேர்ந்தது தான். ஒன்றுலேருந்து ஒன்று பிரிக்க முடியாது, எல்லாம் சேர்ந்து தான் வரும். வாழ்த்துக்கள். அனைத்து நலங்கள் வளங்களை பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.